தோக்கவே இல்ல தானே. கண்ணா ஓகே. நீ அந்த நீ வாய் பயம் எனக்கு பேச்சுதான் கண்ணா பிடிச்சிருக்கு. வந்து அந்த அடி பா. பயம். இப்ப அடிச்சிட்டு பேசு கண்ணா வாவ் மோட்ல வா வா அடிக்கிறேன் வா வா. அடிக்கிறியா? இப்ப பேச சொல்லு மாம்பro பேசு. யாரு வெயிட் பண்றத சப்ப உள்ள வாடா சப்ப சூக்கி சொல்றத வா. ஓகே வா வா. எல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் ரெக்கார்ட் போடு ரெக்கார்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போடுவாங்க எனக்கு ரெட் கார்டு நான் பாத்துக்கலாம் வா. இவரே நானியாச்சு. என்ன ப்ரோ நரேன் ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாரும் சொல்லி கேள்வி பண்ணு. ப்ரோ பிளேயர். லெஃப்ட் லெக் தெரியுமா? லெஃப்ட் லெக்ல ஒன்னு டீல் பண்ணு. அதான் எக்ஸாம் 9th ஆனுவல் எக்ஸாம் எழுதும்போது காலைல உங்க தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் போவேன் நானு. அப்படியா? ஓகே ஓகே. ஏய் தூக்கத்துல அன்னைக்கு கூட ஒன் அன்னைக்கு கூட பிராக்டிஸ்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணியிருந்தாரு. ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு 10 மேட்ச். டோரா என்கிட்ட டிடிஎம்ல சிங்கிள் டிஜிட்ல தோத்துட்டு 2 மேட்ச் தோத்து ஓடுனவன் தானே. துண்ட மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாங்க கண்ணா சரி நீ தோக்கவே இல்ல தானே. கண்ணா நீ அந்த வாய் பயம் பேச்சுதான் கண்ணா வந்து அடி பா. இப்ப அடிச்சிட்டு பேசு கண்ணா வாவ் மோட்ல. வா வா அடிக்கிறேன் வா வா. அடிக்கிறியா? இந்த மேட்ச் மட்டும் நரேன் ஜெயிச்சானா என்ன ஆவறது டோரா டொட்டோ? செத்தானே ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுற கிளான் விட்டே ஓடிடுவானுங்க. அந்த மாதிரி பேசுவோம். அவனுக்கு ஜெயிச்ச தோக்க மட்டும் இதெல்லாம் ஓகே. வாங்க கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. இன்னும் உடன் போறதுக்கு முன்னாடி ஒரு இவனுக்கு மனசுல வந்து தன்னைத்தானே ஒரு போய் திரும்ப முடிஞ்சிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு யாரும் ஜெயிக்க முடியாது. இவனுதான் வந்து என்னமோ இவரு தன்னை இவரு நீங்க என்ன ஜோடத்தனம் உணர்ந்துட்டு இருக்காரு. ஏய் அவர் இப்போ டோரா நினைச்சிட்டாரு. அதனால தான் இப்படி பேசுறாரு. கொஞ்சம் டோரா இரும்பு டோரா நகர டோரா டோரான்னு கேக்குறீங்க இப்போ. நரேனா டோராவா நரேனா ஏவியோபியா டொட்டோவா பாப்போம். 15 ரவுண்ட் தான் அரசல் பஸ்ல தான் இருக்கும். பட் இருந்தாலும் கேக்குது வா கேக்குதுடா. இங்க உட்காரு இங்க டொட்டோ. bro நரேன் கால்ஸ் நீடட் bro. தல கேக்குது. ஹலோ நரேனுக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. தல 3 பேர் 4 பேர் பாக்குறாங்க. கேக்குதா? நரேனோட கால்ஸ் வேணா நீங்க 2500 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு 2000 பேர் கூட நரேனோட சேனலுக்கு போய் பார்க்கலாம். அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்மள வந்து பாக்குறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். எங்க நான் நரேனோட வியூஸ் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க நரேன் இஸ் லைவ்னு டைப் பண்ணி நரேனோட சேனல் இருக்கும் பாருங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு எங்க அவரு எங்க சொல்லு. நான் 20 பேர் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷன் சூப்பரா ஆடுவான் ப்ரோ. கம் ஆன் உங்களால முடியும். போங்க பாக்கலாம். நரேன் ஓபி நரேன் இஸ் லைவ்னு போடுங்க வருவோம். இந்த மேட்ச் வேற மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச். கோச் டொட்டோ ஹாலமட்டம் ப்ரோ. என்ன ப்ரோ நரேன் போட்டு பிரிக்கிறான். அவங்க டீம்ல யார் நரேன் மட்டும் தான் இருக்கானா? ஆமா அவங்க டீம்ல நரேன் மட்டும் தான் இருக்கான். அவ்வளவுதான். படுக்க எட கொடுத்தா கால்ல வைப்பான்ல இல்ல. இரு இன்னும் முடியட்டும். நரேன் மரணமடைந்தான். நரேன் மரணமடைந்தான். ஏய் டொட்டோ shut up, come here. Okay you play there. Best daddy. Okay இரு ஆல் செட். ப்ரோ வெறிய சண்டை போட்டுருக்கானுங்க ஒரு நிறைய லைவ். கேக்குதா? பேச மாட்டாரா டொட்டு? கலங்கி இருக்குமா? அப்படியா? ஓகே கண்ணா ஓகே. டொட்டோ ஏன் ஏறுற? டொட்டோ லிட்டு வாங்கிட்டுடா. டேடி சும்மா நீ ஏன்டா அங்க ஏறுன? டொட்டோ இங்க வாடா. அங்க பாத்தே இல்ல உட்கார்றது. எங்க யூடியூப் பேபி நாக் அவுட். எங்க அவர் எங்க அவரு? நரேன் மட்டும் நாக். பின்னாடியா காம்பவுண்ட் பின்னாடி. இரு ஏய் ஒழுங்க நேடு போட்டுற போறாரு. கிரனேடியர்னு அவரே நினைச்சு பாரு. கொஞ்சம் மேல இருக்காரா? இங்க பாரு நேர்லாம் டிஸ்கார்ட்ல தான் இருக்கிற. மதன் ப்ரோ கிட்ட அப்படியே நான் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே ஜாலியா ஆடிட்டு. ஏய் உட்கார. ஏய் என்னடா நானி மாதிரி அப்பெல்லாம் வர விடுறா அவரை.
குதிப்பாரு கொல்தாம. இருடா வரணும்டா அவரு. நானி பண்றானுங்க. ஆமா அவர் வந்து அடிக்கட்டும்டா, நம்மளே ஏறி போய் அடிச்சா ஏதாவது நினைச்சுப்பாரு என்னடா நம்மள நானி பண்றாங்க அப்படின்னு. வரட்டும் ஒரு நிமிஷம் இருடா. டொட்டோ நீ திரும்பி ஏத்திட்டு இருக்க. இப்ப வருவார் பாருடா, இப்ப வருவார். ஆஹா இரு மால்ட் என்ன அவருக்கே போட்டுக்கிறாரு. எப்படி வந்து மாட்டுங்க பாடுறா அப்படின்னு யோசிச்சுட்டு 40 செகண்ட் வருவாரு. நீ இரேன். டேய் இருடா என்னதான் பண்றாரு பாக்கலாம். என்ன பண்றாரு பாப்போம். இரு என்னதான் மூவ்மெண்ட். ஐபேட் என்ன டிவைஸ்? M2 தானே? ஐபேட் ப்ரோ M2. நேடு போடுறாருப்பா. ஐயோ நேடு பா. ஐயோ நரேன் ப்ரோ 8 செகண்ட்ல ரவுண்ட் முடிய போது என்ன பண்றாங்க? பெயிண்ட் அடிக்கிற என்ன பண்றாரு? மேல உட்காந்து டெம்ப்ளேட் இது முடியட்டும் மேட்ச் முடியட்டும். இருடா ஏன்டா டொட்டோ நம்ம இங்க இருக்க கூடாது? வேணா இருடா டொட்டோ, நான் கால் கேட்கலன்னா பாரு இப்போ வெறி ஆயிடுவேன். பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். ஃபைனல் எந்த ரவுண்ட் போடலாம்? என்னடா பொசுக்கு நிக்க. போடு இங்க நானி என்கிட்ட நானியா? ப்ரோ நம்ம ரெண்டு பேரும் பேசல ப்ரோ. கேக்குதா? மியூட் போட முடியுமாடா இதைய? ஜிமிட் வாடா. நீ ஜிமிட் வாடா. நீ ஜிமிட் வாடா. சொல்லுங்க. ஜிமிட் வா. நானி இங்க வருது நினைக்கிறேன் ப்ரோ. கேம்பர் ஹலோ அநியாயம் ப்ரோ. கேம்பர் பயலுகடான்னு சொல்றாரு அவரு. கேம்பர் பயலுக அப்படின்னு. நின்றா டுட்டோ என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். இங்க டுட்டோ அது இருக்கும். என்ன பண்றாரு? நரேன் வந்து நரேனை ஹியூமிலேஷன் டு தி கோர் அடிக்கிறானுங்க. சத்தியமா நரேன் ஏதாவது பண்ணிட்டானா காரணம் இவன் யாரு? டோராவும் டொட்டோவும் தான். சத்தியமா கேக்குதா ஐவரி? கேக்குது ப்ரோ. குடும்பப்படுத்துறாங்க நரேனை. அவங்க ரவுண்ட் இது நினைச்சிட்டு இருக்காங்கடா. அவங்க ஸ்லாட் ஒன்னு நினைச்சிட்டாங்க. சொல்லிட்டு அவர் இரு சாட்ல போய் ஸ்லாட் 2ல ப்ரோ நான் கொஞ்சமாவது எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோ. இன்கல போகுது ரொம்ப. ஆனா இல்ல அவன் பாவம் ஏவி விளையாட முடியல. அவனால ஏவி போட்டு அடின்னு நிக்கிறாங்க. பாவம் ப்ரோ. ஆனா நிறைய நினைச்சு பாத்துருப்பானா வாழ்க்கையில இது நடக்கும்னு. சொல்றான் டேய் நானி வருதுடா இங்க பாருடா வருது. Dress எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்றானடா டேய். ஸ்மோக் போடுறாங்க. ஸ்மோக் போட்டு என்ன ட்ரை பண்றாரு? என்ன ட்ரை பண்றாரு? உட்காந்துட்டு மூவ் பண்ணறா டான்ஸ் மனசே சூப்பர் ப்ரோ இவரு. ஆமா மனசு விட்டுருப்பான் பாவம்.
அவனுக்கு எல்லவோ ட்ரை பண்றான், ஆனா அவனால அப்பவுமே அது எதுவும் கிராக் பண்ண முடியல. அதனால அதே மனசு கஷ்டமா இருக்கு. பார்ட்னர் அமைன் உள்ள மதன் ப்ரோ. ஆமா அவனுக்கு மனசு கஷ்டம். ஆமா யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவனை. அவர்கிட்ட போய் இத கால் பண்றது நீங்க எடுத்துக்க வேண்டியதானே நாராயணா? புரியல. அவருக்கே மால்ட்ட போட்டுக்கிட்டாரு ப்ரோ. மைக் சவுண்ட் கேக்குது. யாரோட காத்தடிக்குது? என்னடா ஃபேன் சவுண்ட் இருக்கு ப்ரோ. ஒரு செகண்ட். நீங்க வந்து காட்டு காட்டு காட்டுன்னு சொன்னா அங்கே உட்காந்துட்டீங்க. ஐயோ ரவுண்ட் 4 முடிஞ்சு போச்சு. டைமே முடிஞ்சிருச்சு. ஒருத்தன் கூட ஒரு டேமேஜ் பண்ணலடா. நரேனுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. ஆமா நரேனுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. இல்ல இல்ல அவனுக்கு தான் டோரா டோட்டாக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. அவனு தான் நம்பர் 1. இல்ல இல்ல நரேனுக்கு போயிடுச்சா? ப்ரோ 9 போயிடுச்சு. ஆமா எப்படி தெரியல ப்ரோ. என்ன கண் கொடுப்பான் இதுல? ஆமா நரேனுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. நரேனோட ஸ்டார். இல்ல இல்ல நரேனோட இது நான் லைவ்ல பாத்துட்டு என்ன பேசுறான். சந்தோஷமா இருக்கான். ஏய் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்டா அப்படின்னு. அதான் 15க்கு 0 ன்னு இருக்காங்க. அம்மா நரேன் முடியும். ஐயோ இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காவும் ஆட மாட்டேங்கிறானுங்க. ஸ்பிட்டப்பும் ஒழுங்கா ஆட மாட்டேன்றானுங்க. காசு ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றானுங்க. வா அதான் ஏவி போட்டு ஆமா. தான். 1 HP. ஏவி தூக்கிட்டானே உனக்கு ஈஸியா. முதல் 2 ரவுண்ட் நேர்லயே வாங்கிட்டாரு. ஏவி எங்கடா? சொல்றேன். பாரு ஏவி தான் கேக்குறான் பாரு. ஏவி எங்கன்னு தான் கேக்குறான். ஓகே. ஓடு நீ தொட்டோனா டோர்னாக்கு ப்ரோ. ஒன்னிட்டு போனா மீடியா இருக்கும். நேரி பிச்சரா. டோரா கிட்ட மாட்டிக்கோனே. டோராக்கு நரேன்னா ஜாலியா இருக்கும். வாங்கிட்டான். வெளிய போன மாட்டிக்குவாரு. நான் வெளிய போவானே. ஏய் ரெண்டுக்கு நாலுடா. இதுதான் ஆயிடுச்சு. டோக்கேஜ். ரெண்டுக்கு 2க்கு நாலு. 3 தானே. ரெண்டுக்கு 3. ரெண்டுக்கு ஆமா ரெண்டுக்கு 3. ஏய் ப்ரோ அவரை கரெக்ட்டா பிளான் பண்ணி டேமேஜ் வச்சு கேம்ப் அடிச்சாலே போதும் ப்ரோ. அது நீ போய் சொல்லி கொடுத்துற வேண்டியதானே? என்ன சொல்ல முடியும்? புரியல. நான் எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? ஏன் அதுக்கு அப்புறம் உனக்கு வந்தானே ஏதாவது பயப்படுறியா? எல்லாம் மாத்தி மாத்தி வரல. ரெண்டுக்கு 3. அவன் பாரு கதை நிறைய ஹியூமிலேஷன் லெவல்ல சாவாதடா டேய். ஆமா உண்மையாலுமே அவன் அவ்வளவு எஃபோர்ட் போடுறான். ஏவி செத்துட்டே இருக்கான்டா டேய். இல்லடா அவன் அவ்வளவு போராடுறான் பாரு. அப்பவுமே 1v2 பண்றான். ஏவி செத்துட்டே இருக்கான். நான்லாம் அப்படி இது பண்ணிட்டேன். ஆப்பல் பாஸ் ஆயி போச்சு. ஏற மாட்டாங்களா? ஆமா ஏற மாட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஏறலன்னா ஏறாத. வெறியான ஒரு இதானா. நீங்க போட்ட நேட்ல தான் உங்களுக்கு டேமேஜ். நரேன் வந்து இதுக்கு கமெண்ட்ரி கூப்பிட்டேன்னு சொல்லு. யாரா சொல்லுங்க நரேன் வந்து கமெண்ட்ரி கூப்பிட்டேன்னு. சாட் பார்க்க மாட்டாங்க. ஆமா நரேனோட ஹியூமிலேஷன் வெறியா இருக்கு கேக்குறது. இல்ல இப்ப இதெல்லாம் இருக்கா? அவங்களும் அங்க உட்காந்துட்டாங்க. நம்மளும் நான் சொல்லான்னு இருந்தேன் ப்ரோ. நீங்க ரவுண்ட் ஜெயிச்சீங்கன்னா 5000 ரூபாய் நாங்க ஜெயிச்சு தந்துறோம். புரியல என்னது? இல்ல ப்ரோ இந்த ரவுண்ட் ஜெயிச்சீங்கன்னா நாங்க ஜெயிக்கிற 5000 10000 5000 கொடுத்துறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லான்னு இருந்தேன். இந்த ரவுண்ட் ஜெயிச்சாங்களா? அது எப்படி? ரவுண்ட் ஜெயிச்சா ஃபைனல் செகண்ட். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. நீ லிட்டு வாங்கல டோட்டோ. ஆனா ஜெயிச்சாருன்னா ப்ரோ ரைஸா ப்ரோ கால்ஸே கேக்கல ப்ரோ. அவனுங்க ஏதோ அவன் போன்ல பேசுறான் போல ப்ரோ. அதனால அவனுக்கு தூரமா இருக்கு போல. அவன் பேசுறது கேட்க மாட்டேங்குது. இவனோடது
டோரா ஓடுது. டோராவோடயா? ஆமா தூரமா வச்சிருக்கான் போல, அவன் போன்ல வேற ஏதாவது கனெக்ட் பண்ணிருக்கான் போல டோரா. நானே இந்த வகை லைவ் நரேனோட லைவ் தான் பாத்துட்டு இருக்கேன். கால் டோட்டோ கேக்குதா? டிரா ஆயிரும் ப்ரோ. நேடு மால்ட்ட எல்லாத்தையும் தேடி. இப்ப கேக்குது பாருங்க. ஏதோ போன்ல தூரமா வச்சிருக்கானுங்க போல. மேட்ச் சீரியஸ் ஆயிடுச்சு இல்ல, அதனால ஏதோ தூரமா வச்சிட்டானுங்க போல. சொல்றது கேளுடா, சும்மா போடுறா கீழ. அவ்வளவுதான். இல்லையே அவனுக்கு தான் போயிரும் நினைக்கிறேன். இல்ல இல்ல டிரா ஆயிரும். அதான் அவனுக்கு தான் போயிரும். யாருக்கு போவாது ப்ரோ? 3-2 வந்து 7th ரவுண்ட் போயிரும். அப்படியா? ஆமா. ஏதோ ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு தான் பாயிண்ட் போனாங்க. இல்ல இல்ல போ. 1-0 இது பாப்போம். இப்ப தெரிஞ்சிரும். ஏய் 3-3 ஆயிடுச்சுடா. 3-3 ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. 3-3 ஆயிடுச்சு. ப்ரோ அப்ப சான்ஸ் இருக்கு ப்ரோ நரேன் ப்ரோ. அப்ப எனக்கு தெரிஞ்சு நம்பர் 2 தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ 3-3 ஆயிடுச்சுடா. நரேனுக்கு ஃபேவர் பண்ணுதுடா பீஜா பைய. நரேன் இப்போ அடிக்காம இருந்தாவே கிடைக்கும் போலயே. இப்ப டோரா இப்பறா அப்படினு இருந்திருப்பான். அதான் 3-3. நானே சொல்லிட்டு தான் பாரு, அமைதியாயிட்டான் பாரு அவன், வாயை திறக்கல. ப்ரோ அவனை ஹோல்ட் பண்ணாலே போதும் ப்ரோ, ஏற விட்டு அடிச்சாலே போதும். அவன் திருப்பி ஸ்பிளிட் ஆயிட்டாங்க பாருங்க. அப்பனாலுமே அவங்களுக்கு ஏவிஓபி பிடிக்க போறாங்க. ஆமா ஏவிஓபி தான் தூக்குவாங்க முதல்ல. இப்ப மாட்டிப்பாரு. 3-3. ஒன்னா ஆடுனாலே அடிப்பாங்க ப்ரோ. ஸ்டெப் ஆடுனா டொட்டு நாக் வச்சிருவாங்க ஏவிஓபி. எங்க இருக்காங்க? எங்க இருக்கான் அவன்? ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய இருடா டேய், இந்த ரவுண்ட் போன மேட்ச்ல ஏவி 20 டேமேஜ் எடுத்தானே, அதனால அவனுக்கு வெற்றி வந்துருச்சான். 20 டேமேஜ் எடுத்தானோ. ஆமா 20 டேமேஜ் எடுத்தானே அப்படின்னு சொல்றாங்களே, தெரியல. 20 டேமேஜ் எடுத்தாங்களாம். ப்ரோ நரேன இது கூப்பிடுங்க, கால்ஸ் கூப்பிடுங்க சார். அதை போய் டிஸ்கார்ட் சொல்லுங்க நரேன. என்னடா இந்த மேட்ச் அப்படியே அரசல் பஸ்ல போகுது. நீ டேமேஜ் விட்டுட்டானே நினைக்கிறேன் டோட்டோ. கேக்குதா? டோராவை யாராவது போய் போன் பக்கத்துல வச்சு பேச சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் போய். இவனுங்கெல்லாம் பிசி இல்லாம வேற ஒரு போன்ல கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. இருங்களா ஜிமிட்டோட சவுண்ட் கம் பண்றேன். ஏவிஓபி தூக்கிட்டாங்க. நரேன் மட்டும் தான் இருக்கான் பாவம். தூக்கிட்டாங்களா? எங்க? பேக் வா. பாவம்டா நரேன். ஃபுல். அது நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் பாத்துடலாம்டா. இந்த ரவுண்ட் பாத்துட்டு இது பண்ணுவோம். என்ன சொல்ற? நான் ஒரு காரணம், இந்த ரவுண்ட் பாத்துடலாம்டா, அதுக்கப்புறம் இது பண்ணி ஏறிடலாம். இதான் நாக் வச்சிருக்கல உனக்கு தான். ஏன் வியூ வா. எங்க இருக்காரு? வேணா இரு டோட்டோ. இவங்க ரொம்ப ஸ்பிளிட் அப் ஆயிட்டாங்க. நாளா வரல. ஆமா ஒட்டுக்க ஆட மாட்டேங்கிறாங்க பாவம். நரேன் கதறிட்டு இருக்கான் சீரியஸா. நரேன் கதற ரொம்ப அதான் இந்த ரவுண்ட் நீ தான் இது பண்றல. நம்மளுக்கு தான் தோத்த 3 மேட்ச்மே அவனுங்க அடுத்த நேட் தான். ஏவிஓபி செட்டப் தான். நரேன் கொஞ்சம் சாவாம கூட இது பண்றான் சீரியஸா. நாலுக்கு 3. ஆனா இவ்வளவு ஹெட் வெயிட் எடுத்து போயிட்டானடா. வெரியா இந்த ப்ரோ அவனுங்க ஏவி ஆடல. அவன் பொறுமையா ஆடிட்டானா. சரிதா போறான். எம்எல்ஏ ரெடி. ஓ ஜஸ்ட் மிஸ். இவனை தூக்குறாங்கடா டேய். ஒவ்வொரு வாட்டி இவனை தனியா போய் தூக்குறாங்கடா ஏவிஓபியா. இப்போ திரும்பி ஸ்பிளிட் பாருங்க எவ்வளவு தூரம். ஆமா டோட்டோ கரெக்ட்டா நிட்டு போறான் இப்போ. ஐயோ 1 HP. ஆமா இவன் சொல்றதே கேட்க மாட்டேன்றான் போல. ஐயோ அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க ஏறனால ஒண்ணும் யூஸ் இல்ல. அவ்வளவுதான் முடிச்சு. ஆமா
ப்ரோ ஆட் ரவுண்ட் டிராப் பாயிண்ட் கோஸ் டு டீம் 1 அண்ட் வைஸ் வெர்சா ப்ரோ. அப்படியா? ஓகே. வேணுமா? கண்டிப்பா. நீ தான் டேமேஜ் எடுத்துட்டல, உட்காரேன். டென்ஷன் ஆயிட்டாரு. அதான் வெரி ஆயிட்டா நரேன். டென்ஷன் ஆயி கதறிட்டு இருக்கான். மலமட்டடா நீ. புறாவத்துல நின்று இருக்க. கோணி அப்படி பேசிட்டு இருக்க. டொட்டோ குச்சான். நல்ல ஆப்பர்சூனிட்டி. ரெண்டு பேர் ஏரியா அடிச்சா ஈஸியா அடிக்கலாம். ஓனுமே. டோரா வந்துட்டானே, அவ்வளவுதான் ஏவி தூக்கிட்டான். நரேன் மட்டும் தான் இருக்கான். இரு ஏவி அழுத்து. ஏவி அழுத்துற சூத்தியா. வேணாடா. அவனுங்க பாத்தில உசாராயிட்டானுங்க. நானே அடிச்சேன் போயிட்டு. இப்ப அடிச்சிட்டு மேல ஏறிட்டானுங்க பாரு. இப்போ இவருக்கு ஏரியா ஆகணும்ன்ற. ஆமா உஷாராயிட்டானுங்க. இப்போ உஷாரா விளையாட ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு ஈக்குவல் பாயிண்ட் இருந்தானே கொஞ்சம் அரசல் புஷ் ஆயிடுச்சு. முதல்ல இருந்து இந்த தெனா விட்டுல இப்போ பண்ணிட்டானுங்க. இங்கே இருக்காரு. நீ இரு நீ எதுக்கு இப்ப நீ ரொம்ப சொல்றது கேட்டாடா. அங்க வந்து ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கான் பாரு டோரோ. வாரோ புல் மேல வா. நீ புல் மேல வா. என் தெய்வமே நீ போ. எல்லா மேட்ச்மே பாத்தீங்கன்னா ஆமா ஹெவி ஓபி மேன்லஸ் பாவம். நரேன் உயிர் கொடுத்து விளையாண்டுக்கிறானா. அப்ப இப்ப 1v2 பண்றதுக்கு போயிட்டு இருக்கான் பாரு. இப்ப ஈஸியா அவனு தான் விளையாடலையே, ஒழுங்கா விளையாடலையே. நவருடா. ஆனா இவன் ஒரு ஏகப்பட்ட மேட்ச்ல இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. நரேன் கரெக்டா இருந்துட்டான். இன்னொரு பார்ட்னர் கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னும் பண்ணபடி க்ளோஸா இருக்கும். பரவாயில்ல 8 கூட இப்படி கொண்டு வந்துட்டானே வெறியா. இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே உனக்கு. 5க்கு 3 2 தான். ஒரு மேட்ச் ஏயோபி ஆடிட்டானா வெறியா இருக்கும். ஒரு மேட்ச் கூட ஆட மாட்டான். அவன் பாரு அப்படியே பல அங்க டால்சியா இருக்கும். டொட்டோ டால்சியா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நரேன் ப்ரோ தெரியாது. கேக்குதா? ஹலோ. நீ அதெல்லாம் ஒண்ணும் எதுக்கு எட்டி பாக்கணும். லைவ் எல்லாம் ஹைட் எல்லாம் பண்ணிட்டு வரான். நீ என்ன பண்ணும் சொல்லு. ஹைட் பண்ணிட்டேன் ப்ரோ. என்ன பண்றாங்க? போடா டேய். நரேன் ப்ரோ அட்லீஸ்ட் ஏதாச்சும் ட்ரை ஆச்சு பேசா படுத்துறேன். ஆமா நரேன் பாவம்டா. இப்போ நான் சொல்றது கேளு. போராளி. இந்த மேட்ச் வருமான்னு தெரியல உங்களுக்கு. இதெல்லாம் இல்ல பாப்போம் ப்ரோ. ரெண்டு பேருமே டேமேஜ் கொடுக்கலனா என்ன சைடு போடுங்க. ஜோன் இப்ப இல்ல. கார் எடுத்துட்டு போணும். தெரியும்டா. ஸ்கிரீன் மோஸ்டா டொட்டோட வாய்ப்பு இருக்கு. வெறியா எடுத்துட்டு போயிட்டான்ல. மதன் அவங்க எல்லாம் நிறைய நானின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் கேம்ப் பண்றாங்க தெரியல. அது கொஞ்சம் 3க்கு 3 கொஞ்சம் ஈக்குவலா வந்தோம்னா லைட்டா இதாயிடுச்சு. ஃபுல்லா ஸ்மோக் போடுறாங்க. என்ன பண்றாங்க? 34 33 டொட்டோ ஃபிளாங்க் அடிச்சிருக்கான். டொட்டோ நரேன் ப்ரோ நாக் கேட்க முடியும். தப்பு பண்றான். நரேன் உள்ள போயிட்டான் தெரியாம. நரேன் போய் டேமேஜ் ஆயிட்டு தானே வேஸ்ட். இல்ல இப்போ டொட்டோ லொகேஷன் உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாது ப்ரோ. ஈஸியா இருக்க முடியும். ஆமா டொட்டோ பாரு அப்படியே படுத்துட்டே இருக்கான் பாரு. வரட்டும் போட்டு ரெண்டு பேருக்கும் தெரியாது. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. டைம் இல்ல. 13 செகண்ட் 12 செகண்ட் 11 10 9 8 7 6 5 யாருக்கு வரப்போகுது வின்னு?
3 2 ஏய், 1 அப்போ. 4 4 போயிடுச்சு இதோ பாரு, இதோ பாரு, நாளைக்கு போயிடுச்சு. அவங்க தான் நாளைக்கு fix போயிடுச்சு. தான். நாளைக்கு போயிடுச்சு. ஹெட் டு ஹெட் போயிட்டு இருக்கு. 5-4. ஏய், இப்ப நவீன் bro cut பண்ணி. நவீன் bro advantage இப்போ. ஆனா டக்குன்னு போடுவேன். நான் ஏறி வரலையே. ஏறி படுத்துட்டு இருக்கோம். ஏறி படுத்துட்டு இருக்கோம்டா. ஐயோ. பாவம்டா. அழுத்தி விடு அவரை. நரேனுக்கு மனசே இருக்காது உண்மையாலுமே இப்போ. அழுத்துறா. சத்தியமா சொல்றேன். bro இவரு ஐயோ இவனுக்கு என்ன இருக்குனா பொறுமையாடா. என்ன பண்றானே தெரியலடா அவன். எனக்கு கவர் வேணும். இவன் எப்படிடா பிஜே சொல்லான் இருப்பான்? எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. இவரு அந்த ட்ரையோக்ஸ் பண்ணீங்க. இவன் தான் இந்த பிஜே 3rd ரவுண்டா 4th ரவுண்டா போனானே. இவன் தான் அது. இல்லடா இரேன் ஏவிஓபி. ஏதோ இரு டொட்டோ இரு. இந்த ரவுண்ட் இரு. டிராப் பண்ணலாம். இந்த ரவுண்ட் மட்டும் இது பண்ணிடலாம். இரு நான் பண்றேன் பாரு. இங்க பாருடா, இங்க பாரு, நான் சொல்றது காரணமா தான். இங்க பாரு இப்ப நான் இது பண்ணிட்டேன். எப்பறா போயிருப்பான் பிஜே 3rd ரவுண்ட். வெயிட் பண்ணு இப்படி விளையாண்டா. எனக்கே கட்சா இருக்கு bro. நான் உன்னை பண்ணேன் இரு. ஐவரி நீ ஏன் ட்ரை பண்ண கூடாது பிஜேஸ்? bro நல்லா பிஎம்ஓசி ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன். பிஎம்எஸ் எப்போ? இது வந்து ஆமா அந்த பி என்னது? அது பிஜிஓ இல்ல அது பேர் என்ன? எல்லாத்தையும் போடணுமா? அந்த டீம் பேர் என்ன? பிஜி பிஎஸ்ஜி பிஎஸ்ஜி பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ், பேக் ஸ்ட்ரீட் கேங்ஸா, கேமர்ஸா? நிறைய டேமேஜ் வாங்கிட்டான். டோரா இன்னும் பேசுறானா? புரியல. டோரா இன்னும் பேசுறானா? இல்லையா? என்னது? அவ்வளவுதான், இன்னும் 2 ரவுண்ட் முடிஞ்சது. 2 ரவுண்ட் அவ்வளவுதான். 2 ரவுண்ட் எடுத்தா முடிஞ்சே போச்சு. இப்ப யாருக்கு வின் போகும்னு தெரியலையே. இப்போ வின்னு டோராக்கு தான் போகும். ஏன்னா நரேன் டேமேஜ் வாங்கிட்டாரு. அப்படியா? 10 டேமேஜ் வாங்கிட்டாரு. இங்க பாரு. மறுபடியும் இவனுக்கு வெயிட் பண்றானுங்கடா. இந்த மேட்ச் ஏதோ ஆடு, நீங்க இருங்க உங்களுக்கே வின் வரும் அப்படின்றானே. டோராக்கு போயிடும். எனக்கு இன்னும் இவனுக்கு தான் வரும்னு தோணுது. பாப்பாரு. டேய் டோரா டேமேஜ். ஆமா டோர் டேமேஜ் ஆயிட்டானே. அங்க பாரு ஜோன் டேமேஜ் வாங்குறான். இந்த சாட்ல யாரோ ஹீல் நான் பண்ணிட்டேனே எல்லாத்தையும். இரு இந்த மேட்ச் தெரிஞ்சிரும்டா. இருடா 30 செகண்ட் தான். டோரா செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கிறான் அவனே. வேணாம் நான் பண்ணிட்டேன். இரு நீ டேமேஜ் வச்சிட்டல, அவ்வளவுதான்டா. டோராக்கு போயிடும் ப்ரோ. டேமேஜ் வச்சிட்ட. நான் ஹீல்ஸும் யூஸ் பண்ணிட்டேன். இப்படிதான் இருக்க. இல்ல லைக் ஜெயிச்சா மேபி நரேன் போர்ட் டேமேஜ் வாங்கினால அந்த ஒரு ரீசன். 6 5 4 3 2 பாருங்க 7-4 மாதிரி தான். சரி இது தெரியும். டேமேஜ் டேக்கன் பாருங்க. 7-4 ஆமா. இல்ல இவன் வாங்குனானே, நரேன் வாங்குனானே டேமேஜ் போன மேட்ச். அதுதான் அதான் தொட்டோ போட்ட நேடு. இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஜோன் ஆட். ஏய் ஏறிட்டாங்க. போச்சு. டொட்டோ டேமேஜ் ஆயிட்டான். பாருங்க ஏவிஓபி அதாவது அதிக டேமேஜ். நேடு பிடிக்கிறாங்க. ஆமா ஏவிஓபி டேமேஜ் அதிகம். நேடு அவ்வளவுதான் முடிச்சிருங்க முளே. அவ்வளவுதான் நரேன்டா கோட். அவ்வளவுதான் முடிச்சு. இன்னொருத்தங்க நேடிங் பொறுமையா இருக்கட்டும். 2 பேர் நின்னு போடுறாங்க. நான் எடுக்கிறேன். பாவம் ப்ரோ. அதான்
ஒரு நாக்கு டொட்டோ போட்டதுல அவனாக்கு டொட்டோ போட்டது அவனாக்கு. அந்த ஒண்ணு இல்ல ரைட் ஆங்கிள் எடு. 1 HP. என்ன நீ என்ன மட்டும் சாவடிக்கல டொட்டோ, நான் சப்பையா டேய். ஏய் என்ன பண்ண பாத்தியா இப்போ? ப்ரோ பார்த்தேன். இவங்க டீம் செமி ஃபைனல்ல வெரியா? ஆனா டொட்டோ ஃபர்ஸ்டே தோக்க வேண்டியது ப்ரோ. அந்த ஒண்ணு என்ன கடைசில எடுத்து ஆமா 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 ஆமா. ஃபைனல்ஸ் ஐவரி ட்ரோல் விசஸ் ஜோரா டொட்டோ. ஆனா ஃபைனல் அமைது பத்தி எப்படி மாசா? அதானா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். வெல் பிளேட் ஆல். ஜெயிச்சிராடா. இதே ஜெயிச்சிருந்தா மான் ப்ரோ டீசெண்டா ஜிஜி சொல்லிட்டாரு. நம்ம அதான் பேசுறோன்னு பேசுறது. ஜிஜி ஜிஜிடா ஜிஜிடா. சரி விடு, சொல்லிட்டோம்ல அப்புறம் என்ன மறந்துடணும். என்ன மேப் ப்ரோ?